So hi, hello friends, welcome back to our channel HABIES A to Z tips. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஒரு வீடியோ நான் எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம myv3ads அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஜென்யூனா நம்மளுடைய myv3ads மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி தராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நான் போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். இந்த சர்வர் இஷ்யூ வந்தனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பீட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே போடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கர்வமாக தான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நம்ம myv3ads நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய myv3ads டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதகமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறதை ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான myv3ads அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா myv3adsல நம்ம வந்து 14ஆம் தேதி வந்து ஒரு இஷ்யூ வந்ததுங்க. வெள்ளிக்கிழமை வந்து 14ஆம் தேதி வந்து மதியானம் போல் வந்து அவங்க அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஒரு சர்வர் அப்டேட், சர்வர் மெயின்டெனன்ஸ், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மார்னிங் அந்த வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்னிங் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு சில இஷ்யூஸோட கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தோடு அவங்க வந்து பார்த்து முடிச்சிருப்பாங்க. மார்னிங் பார்த்தவங்க ஐ திங்க் ஒரு 11 o'clock அந்த ஒரு பீரியட் வரையும் பார்த்தவங்களாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. கம்மியான சீலிங் லிமிட் பிஎம்மாக இருக்கவங்க அந்த மாதிரி அவங்களாம் வந்து பார்த்து முடிச்சிருப்பாங்க. பிஎம்மாக இருக்கவங்க, சில்வர் இருக்கவங்க அந்தவங்களாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் கோல்டு, டைமண்டு, க்ரௌனு அவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சீலிங் லிமிட் அதிகம், 120, 240. அதுக்கப்புறம் க்ரௌனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 480 சம்திங். ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி சீலிங் லிமிட்டை உயர்த்தி வச்சுருந்தாங்க. 600 ரூபாய், 700 800 உயர்த்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்லோவாக தான் பார்க்க முடியும். ஸோ க்ரௌன் மெம்பர் டைம் சேவர் பிளான் சூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வேகமாக பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காலைல பார்த்தவங்க பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் மதியம் பார்த்தவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சர்வர் கொஞ்சம் கடுப்பை வந்து கலப்பியிருக்கும். அதாவது என்னென்னா சர்வர் மெயின்டெனன்ஸ்க்காக அந்த ஒரு விஷயம் வந்தது. அந்த விஷயம் வந்து நைட்டே முடிய வேண்டிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே முடியல. அடுத்த நாள் மதியம் தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மதியம் ஸ்டார்ட் பண்ணது, சனிக்கிழமை நைட்டு தான் வந்து மதியம் தான் வந்து முடிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று சனிக்கிழமை இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியத்துக்கு மேலே ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நேற்றோட ஆட்ஸையும் பார்த்துட்டேன். ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு லக்கு அப்படின்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங்கே பார்த்து முடிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து சில்வர் மெம்பராக இருக்கேன். எனக்கு 32 தான் வந்து எனக்கு செல்லிங் லிமிட், அதாவது ரெஃபர் பண்ணி நான் உயர்த்தி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் மார்னிங்கே பார்த்து முடிச்சிட்டேன். மார்னிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேற்று பார்க்கும்போது மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக ஓப்பனே ஆகலை. அந்த வீடியோ அப்படின்ற ஒரு டேபும் ஓப்பன் ஆகலை, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டேபும் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருச்சு. ஓகேங்களா. நான் பார்த்து முடிச்சிட்டேன். இதில் பிட்வீனில், அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் பார்த்தவங்க இல்லை சனிக்கிழமை காலைல பார்த்தவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருப்பாங்க. கொஞ்சம் வந்து கேப்சா டைப் பண்ண முடியாத மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் என்ன, ஏன்னா இதையே பேசிகிட்டு இருக்காதையா, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மெயின் வீடியோ நேற்றே நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் உங்களுக்கு இங்கே தெரிய போகுது. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு myv3ads அப்டேட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து உடனே கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ ஃபர்தராக இந்த ஒரு myv3adsல என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்மளுடைய டேரக்டர் ஒருத்தர் வந்து கிரிஜான்னு சொல்லிட்டு நான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, ஏதாவது சர்வர் மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு, இதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து மார்னிங் நம்மளுடைய மார்க்கெட்டிங் டைரக்டர் வந்து சத்யானந்த் சார் வந்து சொல்லுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டேட்டஸாகவும் போட்டிருந்தேன். எனக்கும் கொஞ்சம் நான் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்துக்கலாம், உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஃபியர்னஸ் இருக்காமல் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்மளுடைய ரெகுலர் வெல்கம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா, ஸோ நான் சொன்ன விஷயம் தான். அதாவது 14ஆம் தேதி வந்து அந்த சர்வர் அப்டேட் வந்து வந்தது, அந்த மதியானம் ஸ்டார்ட் பண்ணது, அன்றைக்கி நைட்டு முடியாமல் நெக்ஸ்ட்டு டே வந்து மதியம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்மளுடைய myv3ads வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு இஷ்யூஸ் வருது, பொதுவான ஒரு தடங்கள் வருது, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தடங்கள் வருது. நீங்கள் கேப்சா டைப் பண்ணி வீடியோ பார்த்து கேப்சா டைப் பண்ண முடியல, வீடியோ பார்த்து அந்த ஒர்க்கை பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வரும்போது கம்பெனியை பொறுப்பேற்றுக்கும், அந்த நிறுவனமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் முன்னாடியே ஒரு பீரியடில் நடந்தது. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்யூஷனும் கொடுத்தாங்க, மெம்பர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் கொடுத்தாங்க.
ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்டேட்டை முதல்ல சொல்லி தரடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது வெல்கம் வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்றைக்கான அட்டண்டன்ஸ் வீடியோ ஒரு வெல்கம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் நாளைக்கு மண்டே இல்லையா, ஸோ 17ஆம் தேதி நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்க்குறோம். உங்களுடைய சீலிங் லிமிட்டை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணி முடிச்சிடணும். அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த அமௌண்ட் செல்லிங் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது அது நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் சரி, நான் பாதி பார்த்துருக்கேன் பாதி பார்க்கல பாதி பார்த்துட்டேன் இன்னும் மீதி பாதி பார்க்கல அப்படின்னா கூட அந்த ஒரு பர்சன் 2% வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்டேட்னா, மண்டே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய சீலிங் லிமிட் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி முடிச்சிருங்க. அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அழகாக வந்து பிக் பண்ணி வச்சுட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் அந்த ஃப்ரைடே பார்க்காதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரைடேயில் யாரெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்குலாம் யாரெல்லாம் ஆட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் அவங்க மார்க்கெட்டிங் டைரக்டர் சத்யானந்த சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மண்டே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுடுங்க. உங்களுடைய சீலிங் லிமிட் என்ன, நீங்கள் பேசிக் அதாவது பிஎம்மாக இருந்தாலும் சரி, சில்வர் மெம்பராக இருந்தாலும் சரி, கோல்டு, டைமண்டு, க்ரோன் நம்பர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மண்டேயோட சீலிங் உங்களுடைய சீலிங் என்னவோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிச்சுடுங்க. நாளைக்கு மண்டே வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சுடுங்க. அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நெக்ஸ்ட் அண்ட் தென் நீங்கள் டியூஸ்டே வந்து செக் பண்ணி பார்க்க போகிறீங்க உங்கள் வேலெட்டை. அதாவது நம்ம ஃப்ரைடே பார்க்காததுக்கான அமௌண்ட் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசிக்காக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, myv3ads வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு மற்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிடையாது. myv3ads இஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து அதோட நம்ம மார்க்கெட்டிங் டைரக்டர் சத்யானந்த சார் பேசுகிற ஒரு அந்த வாய்ஸ் நோட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து myv3adsல ஒரு 2 or 3 இயர்ஸாக வந்து நான் இருக்கேன். V3 ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் போயிருந்தது இல்லையா. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தே நான் வந்து myv3adsக்குள்ளே வந்தேன். ஸோ நான் ஒரு 3.5 இயர்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் myv3ads. ஸோ நீங்கள் myv3ads இல்லை அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. myv3ads இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நிறைய பிரான்ச் ஆஃபீஸுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் வேணும், அது இங்கே பெங்களூரில் இருக்குது, கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திராவில் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச், திருச்சியில், என்னோட நேட்டிவ் திருச்சி, ஸோ அதனால் நான் சொல்கிற ஒரு விஷயம், திருச்சியில் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. எல்லா இடத்துல, ஈரோடு, நிறைய இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர்லேயே 2 பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. நிறைய இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் லைவாக என்னப்பா இதெல்லாம் என்ன பிளாட்ஃபார்ம், எதுவும் இன்கம் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் எங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் போய்ட்டு அங்கே போய் விசாரிக்கலாம். இல்லை நீங்கள் மெயின் ஆஃபீஸ்க்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆப்பில் இருக்கும். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூட நான் வந்து சைடில் ஷோ பண்ணுற பாருங்கள், அந்த ஒரு அட்ரஸை போய் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ ஃபர்தராக இந்த ஒரு அப்டேட்டை இதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அவங்க மார்க்கெட்டிங் தாசா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம், நேற்று மதியம் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் லாகின் பண்ணி பார்த்துருக்காங்க. மதியத்துக்கு மேலே லாகின் பண்ணி பார்த்துருக்காங்க. லாகின் பண்ணும்போது அவங்க ஐடி ஓப்பன் ஆகாமல் மற்றவங்க வேறு ஐடி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க வந்து கால் பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ அந்த ஒரு பர்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அத்தாரிட்டி மெம்பர்ஷிப்பை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஐடி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்கள் அந்த ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சரிங்களா. ஸோ இல்லை அப்படியும் சால்வ் ஆகலைன்னா அந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக போய் ப்ளே ஸ்டோரில் ஒரு நம்மளுடைய myv3ads அப்படின்னு போட்டிங்கன்னா ஆப் ஃபஸ்ட்டே வந்து நிற்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் போட்டு லாகின் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இந்த ஒரு அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணி வந்து இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஒரு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கர்வமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்படி ஒரு அதாவது நேற்று இஷ்யூஸ் நடந்தது. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நம்ம சார் மார்க்கெட்டிங் கிளாஸை வந்து பேசவே இல்லையே, சத்யானந்தன் சார் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பேசினது எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் myv3adsல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஒரு அப்டேட்டை, இந்த ஒரு myv3ads இந்த ஒரு இஷ்யூ நடந்தது. இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து சொல்யூஷன் கிடைக்காம இருப்பாங்க. ஏன்னாப்பா அந்த அப்டேட் நடந்தது, சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தடுமாறிட்டு இருப்பாங்க. அவங்க டவுன்லைன் ஆகியிருந்தால் மறக்காமல் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுடைய myv3ads டவுன்லைனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான மீட் பண்ணுற வரையும் அண்ட் பாய் ஃப்ரம் கார்த்திக். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.